ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மா வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இந்த அம்மா என்னை வந்து பார்க்குவாங்க, வேலை செய்வாங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க செம்மஞ்சேரியில் இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதனா உதவி எதனா என்னை வந்து பார்க்குவாங்க, என்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க அதான் சொல்லிட்டு வந்தாங்க, நம்ம தளபதி சார் சிஎம்மாக வந்துட்டார், அவர் இப்போ வந்து எல்லாம் நம்மளுக்கு நல்லா செய்வாருன்னு. நான் தின உரிமை மக்கள் இயக்கத்தில் வந்து உமன் விங்ஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறனால நான் அவங்கள வந்து எதனா பேட்டி கிட்டி சொல்லுங்கம்மா இதை பற்றினாக்கா அவங்க சொல்லுவாங்க. இதை அம்மா சொல்லுங்க, இப்போ யார் வந்திருக்கிறது என்னான்னு அதை பற்றி எதனா சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் பிள்ளை வந்திருக்கு. இதுக்கு முன்ன ஏற்கனவே இருந்தவங்க இந்த கிராமத்து ஆளுங்க துண்டு போட்டுக்கிறாங்க, கவுர் எடுத்துக்கிறாங்க, சட்டி கவுத்துக்கிறாங்க. இவங்க அவருக்கு சொல்ல பண்ணி இருக்கணும் இல்லையா? கரெக்ட். இப்போ இந்த பிள்ளை வந்து ஒன்றும் 60-90 நாள் ஆகலையே. இப்போ வந்து சட்டி எடு, அதை எடு, தூக்கு எடு, கொம்பு எடுன்றானுங்களே. அந்த பிள்ளை என்ன செய்யும்? சட்டி மேடம் கரண்டி அங்கே இருக்கு, பானை அங்கே இருக்கு, சட்டி அங்கே இருக்கு, தேடணும் இல்லையா? தேடி தானே நம்மள ஒரு வைக்கு எடுத்தாருவாரு. கரெக்ட். அந்த பிள்ளைய போய் அதை செய்யலை இதை செய்யலைன்னு கேட்குறாங்கல்ல. ஆமாம். அவர் உங்களுக்கு எப்போத்துலேருந்து இந்த தளபதி சாரை தெரியும்? அந்த தளபதி செந்தூர பாண்டியிலேருந்து தெரியும். சரி, இப்போ வந்த படம் வந்திருக்குங்களே, அதை போய் பார்த்தீங்களா? பார்க்கல. இனிமேல் பார்க்க போகிறீங்களா? இனிமேல் தான் பார்க்கணும். அதுதான் டிக்கெட்டே கிடைக்கிறது இல்லையே, உள்ளே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுதே. அதெல்லாம் முடிஞ்சு நிதானமாக எப்போ காலியாக இருக்குதோ அப்போ போய் பார்க்குறேன். பிடிச்சி பார்க்கறதுக்கு வயசு இல்லையே. சரிங்க, நல்லா பேட்டி நல்லா கொடுத்தீங்க நம்ம சிஎம் பற்றி. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நல்லா உதவி எல்லாமே பண்ணுவார். ஒரு ஏரியா இந்த இது பார்ப்பார் இல்லையா? பார்க்குவார். நல்லா பேசுகிறாங்க. இந்த பாட்டிமா பேரை நாங்கள் தேவைக்கு. என்ன வேலை பண்ணுறீங்க நீங்கள்? எங்க வீட்டு வேலை தான் செய்கிறேன். சொல்லுங்க. குட்டி கிடையாது, எங்கன்னா பாத்திரத்தில் ஒரு வேலை தான் செய்து போய்க்கிறேன். சரி சரி. எந்த இடத்துலேருந்து வரீங்க? செம்மஞ்சேரியில் இருக்கேன். இந்த மேடம் எப்படின்னு தெரியும்? இந்த மேடம் பற்றி சொல்லுங்க, சிந்தியா மேடம் பற்றி. சிந்தியா மேடம் ஃபஸ்ட்டு வேலைக்கு சிந்தியா மேடம் கிட்ட தான் வந்தேன். கொஞ்ச நாள் செய்தேன், முடியல, கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டேன். அவங்க வேற ஆள் வச்சுக்கினாங்க. இப்போ மறுபடியும் எங்கன்னா வேலை பார்த்து கொடுமானா அவங்கள வந்து கேட்குறேன். ஏதோ வந்த நேரத்துக்கு பசிக்கு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஏதோ பேசுவேன். இந்த குழந்தைய பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே கிராமத்து ஆளுங்க, அவங்க இதெல்லாம் தேடி தானே நம்ம சட்டி பானைலாம் தேடி தானே நம்மளுக்கு செய்யணும். கரெக்டு. சரிங்க, சரி, நன்றிம்மா, நல்லா பேசுனீங்க.